இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்விக்கி 4 hours லாகின் பண்ணி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே ஒரு நாள் வந்து லாகின் பண்ணி ஓட்டுருந்தோம், அது ஃபங்க்ஷன் டைமு. இப்போ வந்து நார்மல் டேயில் வந்துட்டு லாகின் பண்ணி ஓட்டினா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸ்கோர் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. 6:26 வந்து லாகின் பண்ணியிருந்தேன். நெட்வொர்க் இஷ்யூ போல், அதனால தான் ஃபோன் காலில் வந்து ஆர்டர் வருது. அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பக்கத்தில் தான் யாரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல் ரெஸ்டாரண்ட்டில். Few minutes later. கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. நமக்கு வந்து 7:03 வந்து ஆர்டர் அசைன் ஆச்சு. நம்ம 7:23 டெலிவரி பண்ணிட்டோம். பரவாயில்லைங்க, 99 ரூபா போட்டிருக்கான். இப்போ லாகின் பண்ணி 57 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 3 hours தான் இருக்குது. ரொம்ப வேகமாக தான் வந்தேன். கஸ்டமர் வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க, அது எவ்வளோன்னு எனக்கு தெரில, பார்த்தா தாங்க தெரியும். இருட்டில் கொடுத்தாங்க. பெட்ரோல் வந்து 150 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க. நம்ம வந்து 150 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் ஜோனில் வந்துட்டு 6 to 7 மணி வரைக்கும் ஆர்டர் வராது அவ்வளோவும். அதனால் நம்ம வந்து 6:26 வந்து லாகின் பண்ணியிருந்தோம். 4 hours கம்ப்ளீட் பண்ண வாட்டி 10:26 ஆகுங்க. இன்சென்டிவ் வேணும்னா 4:30 வரைக்கும் லாகினில் இருக்கணும். டின்னரில் 8 ட்ரிப்பு முடித்தோம்னா 140 ரூபாவும், 13 ட்ரிப்பு முடித்தோம்னா 250 ரூபாவும் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. ½ an hourக்கு மேலே ஆகுதுங்க, இன்னும் ஆர்டர் போடவே இல்லை. இப்போது 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க. 2வது ஆர்டருக்கான அமௌண்ட்டு 178 ரூபா. மொத்தம் 13-14 கிலோமீட்டர் வருது போல். ஆர்டர் வந்து 8:07 அசைன் ஆச்சு. 8:20 வந்துட்டு ஆர்டர் பிக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் அரைவ் ஆகிட்டேன், ஃபுட்டு ரெடி ஆகலை. இப்போது கஸ்டமர் லொக்கேஷனோட பாதி டிஸ்டன்ஸ் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்படியும் ஒரு 2000-3000 வந்திருக்கும். நான் அங்கேயே நின்று கால் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஒரு கஸ்டமர் வந்துட்டு மார்க்கிங் கூட கரெக்டாக பண்ண முடியல அவங்களால, அதுவும் இவ்வளோ ஆர்டர் பண்ணிவிட்டு. கஸ்டமர்கிட்ட ஃபுட்டு கொடுத்தாச்சுங்க. இந்த இடம் தான் போல், இந்த இடம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க போலங்க, அதனால தாங்க மேப்பில் காமிக்கல, எம்டி பிளேஸாக காமிக்குது. 178 ரூபா போட்டுருந்துச்சு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 182 ரூபா வந்திருக்கு. 4 ரூபா சேர்த்து வந்திருக்குங்க. 3வது ஆர்டர் போட்டாங்க. 3வது ஆர்டரையும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஃபுல்லாக கழுத்தடமாக இருக்குது. 59 ரூபா வந்திருக்கு. இப்போது டைம் 9:24 ஆகுதுங்க. 3 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 1 hour தாங்க இருக்குது. இது வரைக்கும் அமௌண்ட் வந்து 340 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். A few moments later. டைம் வந்து இப்போது 10:15 ஆகுது. நம்ம வந்து 5வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 4வது ஆர்டரு ஒரு கேக்கு. அந்த ஆர்டர் போய் டெலிவரி பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டருக்கு வந்து நமக்கு 37 ரூபா அமௌண்ட் வந்துச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து 33 ரூபான்னு தான் போட்டிருக்கு. டெலிவரி பண்ண வாட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 hours கம்ப்ளீட் பண்ண நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்குது. 5வது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. கம்ப்ளீட் பண்ணிப்போம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. 32 ரூபா தான் வந்திருக்கு. மொத்தம் 5 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். 409 ரூபா அமௌண்ட் வந்திருக்குங்க. 4 hours முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கவே இன்னும் 3 ட்ரிப்பு தேவைப்படுதுங்க. இந்த 3 ட்ரிப்பு வந்து இப்போதைக்கு முடிக்க முடியாது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகிடுவான். ஏன்னா 11 மணி பக்கமாக வருதா. இந்த 10 to 11:15 வரைக்கும் கொஞ்சம் ஆர்டர் வராது. 3:59 ஆகுது. இன்னும் ஒரு நிமிஷம் தாங்க இருக்குது. ஆர்டர் வராது.
இன்றைக்கி வந்ததே வந்து 4 ஹவர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுக்க தாங்க வந்தேன். ஃபைனலி 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 4 ஹவர்ஸ் ஏர்னிங்ஸ் விளாக் வந்து எடுப்பேன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. திடீர்னு எடுத்த முடிவு தான். ஏற்கனவே ஃபங்க்ஷன் டைமில் எடுத்திருக்கோம். இருந்தாலும் நார்மல் டேஸில் 4 ஹவர்ஸ் வேலை செஞ்சால் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எடுத்தேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதை அட்டெண்ட் பண்ணிக்கிறேன்.